ஒரு டைம் கொஞ்சம் எடுத்துட்டேன், இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் பண்ணுறேன். ஹலோ சார், கோவிந்தராஜ் என். My name is Govindaraj, 98, Sivagasi. I am working in IT field and now I have changed my job. How is Gurudasa Sanibhukti and when is the marriage, sir? Govindaraj 23/6/98. 23/6/98. ஐயோ ஏன் ஓடுது கோவிந்தராஜ், ஏன் ஓடுது, என்னாச்சு? கோவிந்தராஜ் இதுக்கு முன்னாடி அப்படியே அழுத்தி பிடிச்சா நிற்கும். அது அப்டேஷன் ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கோவிந்தராஜ் இந்த மாதிரி பண்ணால் அப்படியே இன்ட்ரெஸ்ட் போகுமே, அப்படியே நிற்காமல் ஓடிடுச்சே. கோவிந்தராஜ் மறுபடியும் கமெண்ட் போடுங்க. வேறு நிற்கவே மாட்டேங்குது. கோவிந்தராஜ் மறுபடியும் கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் கமெண்ட்டை மறுபடியும் டைப் பண்ணுங்கள். கோவிந்தராஜ் மறுபடியும் கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். கோவிந்தராஜ் கமெண்ட் ஓடிடுச்சு. இது ஏதோ இதில் தான் நிற்கிது. கோவிந்தராஜ் மறுபடியும் கமெண்ட் போடுங்க. கோவிந்தராஜ் மறுபடியும் இப்போ லேட்டஸ்ட்டாக கமெண்ட்டை கொடுங்க. நான் உங்கள் கமெண்ட்டை நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோவிந்தராஜ், ஹலோ சார், மை நேம் இஸ் கோவிந்தராஜ். 23/6/98. 23/6/98. 6:43 AM சிவகாசி. 6:43 AM சிவகாசி. 6:43 AM சிவகாசி. பாருங்கள் ஐயா, உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். சிவகாசியில் பிறந்த கோவிந்தராஜ். அழுத்தி பிடிச்சா கமெண்ட்டுகள்லாம் நிற்கும். இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. அழுத்தி பிடிச்சா ஏதோ ஒன்று இதில் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, மிதுன லக்னம் என்ன கேட்குறீங்க? ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஐடி ஃபீல்டு அண்ட் நவ் ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை ஜாப். சரி, ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தெளிவாக இருக்குது. புதன் வந்து மிதுன லக்னத்தின் அடிப்படையில் சரி. ஆனாலும் உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதீத சுபத்துவம். ஆனால் 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யும். சந்திர தசை இப்போ என்ன குருதசை நடக்குது. குருதசை அவயவ தசை தானே 2023. குருதசை சனி புக்தியில் உங்களுக்கு குருதசை சனி புக்தி நல்லதை விட்டாங்க. தர்மகர்மாதிபதிகள் புத்தி தாங்க. சனி வந்து நீச்சமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல நீங்கள் மாற்றி இருக்கிறது பெரிய அளவில் கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதுங்க, உயர்வை தாங்க கொடுக்கும். மிதுன லக்னக்காரனுக்கு குருதசையில் சனி புக்தியும் சனி திசையில் குரு கண்டிப்பாக தர்மகர்மாதிபதி அமைப்பாகவே செயல்படும். குருதிசை உங்களுக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. 10ஆம் இடத்துல ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி இப்படிலாம் கொண்டு வர வேண்டாம். இது உண்மையிலே நல்ல ஜாதகம். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், புதனும் குருவும் வலுவாக இருக்கிறது. ஆகவே இந்த குருதிசை இப்போ நீங்கள் பண்ண சேஞ்சு, ஜாப்போட சேஞ்சு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் ஜாப் சேஞ்சு நல்லாயிருக்கும். அதை பற்றி எதையும் கவலைப்பட வேண்டாம். இதே சனி புக்தியில் புதன் புக்தியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். இதே சனி புக்தி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனி புக்தியிலே உங்களுக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம், அடுத்த வருஷம் நேரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். ஆகவே ஏன்னா ராசிக்கு 7 மற்றபடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆக வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு திடீர் திருமணமாக டக்குன்னு ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் அப்படியே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடுங்க. 3 வருஷம் என்ன கேட்டீங்க, அதுக்கடுத்து என்ன கேட்டீங்க, மறுபடியும் ஓடிடுச்சா? ஆமாங்க, ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. சரி, பதில் சொல்லிட்டேங்க. குருதசை சனி புக்தி நல்லா இருக்குங்க. திருமண அமைப்புகள் 11ஆம் இடத்தோடு சனி இருக்கின்ற காரணத்தினால திருமண அமைப்புகளும் நல்லாயிருக்கும். 7ஆம் அதிபதியோடைய தசை நடந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புக்திநாதன் அமைப்பில் குருதசை சனி புக்தியிலேயே உங்களுக்கு கல்யாண பாக்கியம் உண்டு. 2வது, இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு அப்படிலாம் ஒன்றும் தப்பாக இருக்காதுங்க, நல்லாவே இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் கோவிந்தராஜ், நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக ஏன் கமெண்ட் ஓடுதுன்னு